கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். ஆவணி மாதம், ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும். ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்க, காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலத்தில் பண்ணுவோம். விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக திருவிழாக்கள், வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள், மேலும் திருமணம் சார்ந்த விஷயம், அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது, இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் இருக்கும் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும். அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும், அது பிண்டத்தில் நடக்கும். நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும். ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் இருக்கும் போது அது அமாவாசை மாதம் சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் பெற்றிருப்போம். திருவிழாக்கள் மூலயமாக, ஏன்னா கோயிலில் நடக்கிற கூழ் ஊற்றுறது, இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை, ஆத்ம பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஆத்ம பலத்துக்கு உண்டான சூரிய பகவானை ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய ஆத்ம பலம் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க. வீட்டில் விழாக்கள், அதாவது விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, அப்படியே இந்த மாதத்துலேருந்து கண்டினியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன், குழந்தை பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மிடியேட்டாக நடக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியம் சாண வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும். குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தை ஆவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தை பேருக்கான விஷயங்கள் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளும் உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும். ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது, என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும், சரி பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சுக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா மிகுந்த, அதாவது நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய தன்மை. பேசிக்கலாகவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் நல்லாயிருக்கும். அந்த நுண்ணறியக்கூடிய தன்மை, பிரச்சனைகளை பிரச்சனைக்கான காரணங்களை ஆராயக்கூடிய தன்மை, இது எல்லாமே கன்னிராசிங்கிற அதிகமாக இருக்கும். இதுதான் இவங்க வாழ்க்கையின் ப்ளஸ்ஸும், இதுதான் இவங்க வாழ்க்கைக்கு மைனஸ். அதிகமான விஷயங்களை அறிந்து என்ன பண்ணிவிட இவங்களுக்கு மன மகிழ்ச்சி கெட்டு போயிடும். இதே இவங்க தொழிலாக பண்ணாங்கன்னு வச்சுக்க, ஒரு நுண்ணறிவு, துப்பறிவு பிரிவு, அந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸு, அந்த மாதிரி ஏஜென்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை மேன்மையிடும். அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர் நிறைய இந்த சர்வேஸு, ஆடிட்டிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நிறைய பேர் கன்னிராசிக்காரர்கள், பெரிய பெரிய ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களும் இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த தன்மையுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரி இருக்க போகுது தான் பார்க்குறோம். ஏன்னா ராசி அதிபர் புதன் பகவான் 11 இருக்காருன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ புதன் பகவான் 11 இருந்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மைகள், ப்ரொமோஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மன மகிழ்ச்சி என்பது இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா காதல் கைகூடும்னு சொல்லலாம். காதல் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்களாம் இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசு துறையில் இருக்கவங்க, அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கும் நிறைய பயணங்கள் இருக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் சில விரயங்களும் இருக்கும். ஸோ போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். எங்கேயாவது வெளிநாடு பயணம் போகும்போது அங்கே அரசுக்காக இல்லை பெனால்ட்டி, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கட்ட வேண்டிய சூழல்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படும். மேலும் என்னென்னாக்கா பாக்கியம், என்னென்னாக்கா என்றைக்கோ கிடைக்க வேண்டிய, இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்கும், புரியுதுங்களா, தன வரவு கிடைக்கும். தனம் எதிர்பார்த்த விஷயங்கள், குறிப்பாக என்னென்னாக்கா கன்னிராசிக்காரங்கள் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே போல் என்னென்னாக்கா நிறைய ஃபுட்டு, ஆசையான ஃபுட்டு, நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ணும், ரொம்ப சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கு. அதப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசிகளை பார்த்து இந்த காலத்தில் நிறைய பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ஒரு பயணத்தில் நல்ல சுவையான உணவுகளை சாப்பிடக்கூடிய தன்மை எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும்.
மேலும் என்னென்னாக்கா தொழில் சார்ந்த சூழ்நிலைகளாக தொழில் சார்ந்த ஒரு அழுத்தமும் இருக்கும். தொழில் ரீதியான நிறைய பேர் என்னக்கு நிறைய இந்த காலத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாக தான் நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். தொழில் ரீதியான நிறைய வாய்ப்புகள் உருவாதனால நிறைய ஒரு தொழிலில் ஒரு அழுத்தம் இருக்கும். அந்த வேலையை இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செஞ்சு கொடுக்கணும், இப்போ பண்ணணும், உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய கன்னிராசிக்காரங்க வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழில், இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் தொழிலில் வந்து ஷேர் ஹோல்டர்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். கன்னிராசிக்காரங்க தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ், குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க கிடைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த தொழிலை அபரிவிதமாக வளர்ச்சியின் பாதைக்கு இப்போ போகும். ஏன்னா கடந்த ஒரு 2 மாதமாக பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து எதிர்பார்த்த அந்த லாபங்கள் வந்து வந்த மாதிரியே இருக்கும், ஆனால் கைக்கு வந்திருக்காது. ஆனால் இப்போ அது எல்லாமே கைக்கு வரும். அதனால் நிறைய விஷயங்கள் உங்கள் ஆசைகள் நிறைவேறும், மன மகிழ்ச்சி கிடைக்கும், லாபம் பல மடங்காக பெருகும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னா குறிப்பாக இந்த கன்னிராசிக்காரங்க இந்த தோல் ரீதியான சில அலர்ஜிஸ்லாம் ஏற்படும். அலர்ஜி ஏற்படும். அந்த எப்படி சொல்கிறதுன்னா ஒரு இச்சிங் ரெட்டிஷாக இருக்கும். பார்த்திங்கன்னா சிறு சிறு அலர்ஜி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பாக என்னென்னாக்கா இவங்களுக்கு என்னென்னாக்கா அந்த சிறுகுடலில் சொல்லக்கூடிய அந்த ஜீரணத்தன்மையில் ஒரு சின்ன அலர்ஜிஸ் ஏற்படும். அதனால் ஜீரணத்தை ஃபுட் பாய்சன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் உணவை ஃப்ரெஷ் ஃபுட்டை நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா இவங்க சாப்பிடும் போது என்னென்னாக்கா ஃபுட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த கேலரிஸ் இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அளவு வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் இவங்க இருப்பாங்க. அப்படிலாம் உடம்பை எல்லா விஷயத்துக்கும் தயார் பண்ணிக்கணும். மேலும் என்னென்னாக்கா கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அடுத்தவர்கள் முதலீடு உங்கள் கையில் வரும்போது அது லீகல் ஃபார்மேட்டில் பண்ணணும். பஞ்சாயத்தும் வரும். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பஞ்சாயத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த அறுவை சிகிச்சை அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை குறிப்பாக என்னென்னாக்கா எங்கேயா கையில் ஒரு வெட்டுக்காயமாவது ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்படும். ஸோ அதனால் கூர்மையான பொருட்களை கையாளக்கூடிய கன்னிராசிக்காரங்களை தான் தயவு செய்து கவனமாக செயல்படுங்க. அப்படி இல்லை என்றால் உங்கள் விரலில் வெட்டுறது இல்லை கட்டாகிறது இந்த ஒரு ஸ்டிச் போடுற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் தயவு செய்து கொஞ்சம் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய இல்லை கட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் குறிப்பாக எங்கன்னா கையில் தான் கட்டு போடுவோம். கையில் கட்டு போட வாய்ப்புகள் உருவாகும். ஸோ அது சின்ன கட்டா பெரிய கட்டா அப்படின்பது உங்களுடைய சுய ஜாதகம் தான் தீர்மானிக்கும். ஏன்னா இது எடுத்த உடனே கன்னிராசிக்கு இப்படி சொல்லிட்டால, இது எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கைனாவே பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை இல்லாமலாம் இங்கே வாழ்க்கை கிடையாது. யார் ஒருவர் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு ஜெயிக்கிறாரோ அவர் தான் இங்கே இந்த சமுதாயத்தை இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள். ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தம்பி தங்கை என்ற உறவு வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஸோ அதனால் தம்பி தங்கை உறவை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தை. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த ரத்தம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சொல்லி கையை வெட்டிட்டு கொஞ்சம் ரத்தமாவது வெளியே போவோம். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்குங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல பலன் இருக்குது. ஸோ லாபம், உங்களுடைய வருமானத்தை நீங்கள் லாபத்தை பல மடங்காக பெருக்க போகிறீங்க. அதன் வழியாக உங்களுக்கு நிறைய பாக்கியத்தின் வழியாக மன மகிழ்ச்சி, புதிய ஒரு விஷயத்தை மனைவிக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்குது, இல்லை மனைவியோட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய நற்பலன்கள் இருக்குது. அந்த நற்பலன்களுக்கு இடையில் சிறிய சிறிய பாதிப்புகளும் இருக்குது. இந்த பாதிப்புகளை கவனமுடன் செயல்பட்டிங்கன்னா இதை வராமல் தடுக்க முடியும், இல்லை வந்தாலும் சிறிய அளவுக்கு ஆக்கிக்க முடியும். ஸோ இதனால தான் இது வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. மாதம் பலன் சொல்கிறோன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸை கொடுக்குறோம். இப்போ மழை வருது அப்படின்னு டிவியில் சொல்கிறாங்க, சில டைம் வராமையும் போகுது, சில டைம் வருது. அப்போ வரும்போது என்னென்னாக்கா நம்மளை எப்படி இந்த மழை தன்மையிலும் தற்காத்து கொள்கிறோமோ அதே போல் தான் இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருக்குது. ஸோ இதை நீங்கள் இப்படி பண்ணி தற்காத்துக்குங்க
பிரச்சனையிலிருந்து விலகி இருங்க, இல்லை பிரச்சனை எங்கேருந்து வரும் நம்ம சுட்டி காட்டுறோம். ஸோ அதனால தான் ஒரு மாதம் நாங்கள் பலன் சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் புரியணும், ஏதோ கடமைக்காக சொல்கிறோம் கிடையாது. இந்த விஷயங்கள் உங்கள் ஜாதக தன்மை இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி மாற்றங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது என்பதை உங்களுக்கு உணர்த்து தான் இந்த பலன் சொல்கிறதே பண்ணுறோம். ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு மாதமாக தான் இருக்குது. ஆனால் வேலையில் ப்ரொமோஷன், தொழில் சார்ந்த விஷயத்தில் கன்னிராசிகளுக்கு அபரிவிதமான அழுத்தம் இருந்தாலும் ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட்டு இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. குறிப்பாக என்னென்னாக்கா அரசு துறை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் காசை கொடுக்கறது அப்படின்னு விரயங்கள் ஏற்படும். இந்த காலத்தில் அரசு சார்ந்த முயற்சியில் ஏதாவது நீங்கள் வேலைக்கு நான் இது பண்ணேன்னு சொல்லிட்டு எங்கேயா பணத்தை கொடுத்து ஏமாறலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க. உங்களை நம்பி எக்ஸாமை சரியாக எழுதுங்க, பாஸ் பண்ணுங்கள். ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும். அப்போ வாழ்க்கை துணை கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது நீங்கள் புரிந்து இந்த காலகட்டம் சரியில்லைன்ற அக்செப்டன்ஸை வளர்த்துக்கொள்வதும் ஒரு பரிகாரம் தான். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் மனைவி இல்லை கணவன் வாழ்க்கை துணை எங்கேயாவது வெளியே போவாங்க, சுற்றுலா போவாங்க, இல்லை நான் போகக்கூடாது, இல்லை அம்மா வீட்டுக்கு போகிறேன்னுவாங்க, இல்லை போகக்கூடாது நீங்கள் வச்சிங்கன்னா அதுவே பெரிய சண்டையாக போயிடும். ஸோ தயவுசெய்து உங்கள் வாழ்க்கை துணை இந்த மாதம் எங்கே அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, இல்லை எங்கேயோ டூர் போகிறேன்னா தயவுசெய்து அவங்கள அலோவ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அதுவே கணவன் மனைவி பிரிவுக்கு அந்த காரணமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேவையற்ற விரயங்களை செய்ய வேண்டிய சூழலாம் ஏற்படும். ஸோ அந்த விரயத்தை சுப விரயமாகவும் நல்ல விரயமாக மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு பதிலாக அவங்க ஒரு 3 நாள் டூர் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த விஷயம் மாறிடும். ஸோ நம்ம அதை விடாமல் நானும் கூட தான் வருவேன் நிறைய பேர் அடம் பிடிப்பாங்க. மோஸ்ட்லி என்னோடய வாடிக்கையாளருக்கெலாம் சொல்லுது, அதான் சொல்லுது, சில விஷயங்களை இயற்கையாகவே சொல்லும், அலோவ் பண்ணி விட்டுடணும். நானும் கூட வருவேன்னு சொல்லி கூட போயிட்டு அங்கே போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா 2 பேரும் பிரிஞ்சு வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்பது நம்ம ஜாதகத்தை, உங்கள் ஜாதகத்தின் தன்மையை பார்த்து சொல்லுவோம். உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் சொல்ல முடியும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த காலகட்டத்தில் தேவையற்ற குறிப்பாக கூர்மையான ஆயுதங்களை கையாளும் போது ரொம்ப எச்சரிக்கை தேவை. குறிப்பாக கையில் ஏதாவது வெட்டு காயங்கள் வரும், சர்ஜரியோ இல்லை ஸ்டிச்சிங் போடக்கூடிய விஷயங்கள் உருவாகும். ஸோ கவனமாக இருங்க. நீங்கள் இந்த தன்மையிலேருந்து மாற்றுறதுக்கு என்ன வழிபாடு செய்யலாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலை வழிபாடு செய்யுங்க. அம்மன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், திங்கட்கிழமையில் அம்மனுக்கு குறிப்பாக பச்சை வஸ்திரம், இல்லை அம்மன் கோயில் இல்லையா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரம் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் இருந்துச்சுன்னா அந்த வேப்ப மரத்துக்கு பச்சை துணி சாத்தி ஒரு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த தடைகள் எல்லாமே தகர்த்தெறிந்து மகிழ்ச்சி லாபம் பல மடங்காக பெருகும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.